Hello students, we are going to discuss chapter 2 Data Abstraction part 3. In the previous video, we have learnt representation of abstract data type using rational numbers, list and tuple. Now we are going to learn about the data abstraction in structure. Data abstraction in structure. What do you mean by data abstraction? The process of providing only the essentials and hiding the detail is known as a abstraction. So, நமக்கு என்ன தேவையோ அந்த necessary details மட்டும் provide பண்ணிட்டு unnecessary details எல்லாமே hide பண்ணி வைக்கிறது தான் abstraction நம்ம படிச்சிருக்கோம். So, abstract data type means it's nothing but it is a class. The class is a data type. So, for objects, it defines the set of values and set of operations. So, ஒரு classக்குள்ள என்ன இருக்குன்னா set of values and operations இருக்கும். So, all this set of values and operations are related to the object. I already told you that every object contains a attribute and behavior. And the attribute is the set of values ன்னு சொல்றோம், behavior is the operations ன்னு சொல்றோம். So abstract data type which is defined by the set of values and set of operations. So அதில் என்ன பண்ணிருப்பாங்க, what operations are to be performed அதை மட்டும் தான் abstract data typeல mention பண்ணிருப்பாங்க. So abstract data typeன்றது class தான், அதில் என்ன இருக்கும், என்னென்ன ஆப்ரேஷன் பண்ண போகிறோம் அதை மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருப்போம். பட் இட் இஸ் நாட் மென்ஷன்ட் தட் ஹவு தீஸ் ஆப்ரேஷன்ஸ் வில் பி இம்ப்ளிமெண்டட். இங்கே கொடுத்துருக்க ஆப்ரேஷன்ஸில் எப்படி ஒர்க் ஆகும், எந்த அல்கோரிதம் யூஸ் ஆகும், எப்படி இது மெமரியில் ஸ்டோர் ஆகுது, இந்த இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் எல்லாம் அங்கே இருக்காது. இதுதான் அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப். Then we have studied one more data type also, that is concrete data type. So in the concrete data type la all the definition of function is known. எல்லாமே நல்லா நமக்கு கிளியராக அது இம்ப்ளிமெண்டேஷன்ஸ்லேருந்து எல்லாமே கிளியராக தெரியும். ஸோ இந்த அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்பை இந்த கான்க்ரீட் டேட்டா டைப் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணும். ஸோ த எக்ஸாம்பிள் ஃபார் கான்க்ரீட் டேட்டா டைப்ஸ் ஆர் லிஸ்ட் டப்பிள். நம்ம லாஸ்ட் வீடியோவில் படித்தோம் இல்லையா, லிஸ்ட் அண்ட் டப்பிள். தீஸ் ஆர் தி எக்ஸாம்பிள் ஃபார் தி கான்க்ரீட் டேட்டா டைப். நவ் see how the data abstractions are involved in the structures here. So as you already know that list allow the data abstraction in that you can give a name to a set of memory cells. So here லிஸ்ட்டில் நம்ம என்ன பார்த்தோம், group of values வந்து ஸ்டோர் பண்ணுறது லிஸ்ட்னு பார்த்தோம். So the list can be contains the மல்டிபிள் எலமெண்ட்ஸை வந்து நம்ம குரூப் பண்ணலாம் within a square bracket இருந்து பார்த்தோம். ஸோ ஃபார் ஆல் த எலமெண்ட்ஸ் a common single name will be given to that. So no need to give a separate name for the each element here. நம்ம ஸ்டோர் பண்ணிக்க எல்லா எலமெண்ட்ஸ்க்கும் டிஃப்ரெண்ட் நேம்ஸ் நம்ம கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லா எலமெண்ட்ஸ்க்கும் சிங்கிள் நேம் நம்ம கொடுத்தாலே போதும். அதுதான் நம்ம லிஸ்ட்டில் பார்த்தோம். For examples, in the game Mastermind, you must keep track of list of 4 colors that the player guesses here. So நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு மாஸ்டர் மைண்ட் கேம், ஏதாவது ஒரு கலரை கெஸ் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அப்படி சொல்லும் போது அந்த கலர்ஸ் எல்லாமே நம்ம வந்து வில் ஜஸ்ட் குரூப் அண்டர் த சிங்கிள் நேம், கெஸ் எனி கலர் அப்படி தான் நம்ம கேட்குறோம். அவங்க எந்த கலர் வேணாலும் சொல்லலாம். ஸோ அந்த கலரை பொறுத்து we can give you some options to them. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி instead of using a 4 separate variables to store the 4 different கலர்ஸ், இப்போ நம்ம 4 குரூப் ஆஃப் கலர்ஸ் எடுக்கிறோம், 4 கலர்ஸ் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் எடுக்கிறோன்னா அந்த டிஃப்ரெண்ட் கலர்ஸை நம்ம ஸ்டோர் பண்ணணும்னா we need a 4 வேரியபிள்ஸ். ஒரு வேல்யூவை நம்ம மெமரியில் ஸ்டோர் பண்ணுறதா இருந்தால் we need a வேரியபிள் இல்லையா? ஸோ 4 டிஃப்ரெண்ட் கலர்ஸை நம்ம ஸ்டோர் பண்ணுறதா இருந்தால் நமக்கு 4 வேரியபிள்ஸ் தேவை. ஸோ instead of creating a 4 variables, what we can do, we can create only a single variable and we can store all the different 4 colors in the single variable. Can you understand the concept here? See for example, ஒரு 4 colors name இருக்குது, அது என்ன கலர் வேணாலும் இருக்கலாம். இப்போ ரெட், ப்ளூ, க்ரீன் அண்ட் அகெயின் க்ரீன் கொடுத்துருக்காங்க. இப்போ 4 கலர்ஸ் இருக்குது, என்ன டிஃப்ரெண்ட் கலர்ஸ் நம்ம கொடுத்துக்கலாம். இங்கே வந்து மிஸ்டேக், ரெட், ப்ளூ, க்ரீன் தென் எல்லோ, இந்த மாதிரி 4 கலர்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இந்த 4 கலர்ஸை நம்ம ஸ்டோர் பண்ணுறதா இருந்தால் 4 டிஃப்ரெண்ட் வேரியபிள்ஸ் நீங்கள் பண்ணணும். கலர் 1, கலர் 2, கலர் 3, கலர் 4, இந்த மாதிரி 4 செப்பரேட் வேரியபிள்ஸை க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த ஒவ்வொரு வேரியபிளும் நம்ம ரெட்டு, ப்ளூ, க்ரீன், எல்லோன்றதை நம்ம ஸ்டோர் பண்ணணும். இதுக்கு பதிலாக நம்ம என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணுறோம், லிஸ்ட் கான்செப்டை யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ லிஸ்ட்டில் என்ன பண்ணலாம், we can store the multiple values ஒரே நேமில் நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும். அதுதான் லிஸ்ட். ஸோ இங்கே ப்ரிடிக்ட்ன்ற ஒரே ஒரு வேரியபிள், சிங்கிள் வேரியபிள் கிரியேட் பண்ணிவிட்டு அந்த சிங்கிள் வேரியபிளில் இந்த மல்டிபிள் கலர்ஸை வந்து நம்ம குரூப் பண்ணுறோம். ஓகேங்களா? இந்த கான்செப்ட் தான் லிஸ்ட்ன்றதை படித்தோம். ஸோ வாட் லிஸ்ட் do not allow us to do
to do is name the various part of multi-item object here. ஸோ நமக்கு இங்கே லிஸ்ட் என்ன ஒரு ஃபெசிலிட்டேட் பண்ணுதுன்னா, ஸோ இந்த டிஃப்ரெண்ட் வேல்யூஸ்க்கு டிஃப்ரெண்ட் நேம் க்ரியேட் பண்ணாமல் ஒரே ஒரு நேமை க்ரியேட் பண்ணிகிட்டே நம்ம இந்த டிஃப்ரெண்ட் வேல்யூஸை நம்மளால் ரெஃபர் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ ப்ரிடிக்ட்ன்றது லிஸ்ட்டு. இந்த லிஸ்ட்டில் எவ்வளோ வேல்யூஸ் அங்கே ஸ்டோர் ஆகிருக்கு? 4 வேல்யூஸ் ஸ்டோர் ஆகுது. இப்போ நார்மலாக நீங்கள் லிஸ்ட் இல்லாமல் நீங்கள் க்ரியேட் பண்ணுறதா நீங்கள் என்ன பண்ணணும்? 4 வேல்யூஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு 4 வேரியபிள்ஸை நீங்கள் க்ரியேட் பண்ணணும். க்ரியேட் பண்ணிவிட்டு அந்தந்த வேரியபிளை யூஸ் பண்ணிட்டு தான் பர்டிகுலர் வேல்யூவை நீங்கள் ரெஃபர் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் கலர் 1ல் ரெட்டுன்னு ஸ்டோர் பண்ணுறேன், கலர் 2ல் ப்ளூ, கலர் 3ல் க்ரீன், கலர் 4ல் வந்து நான் எல்லோன்னு ஸ்டோர் பண்ணுறேன். எனக்கு நான் ப்ளூவை ரெஃபர் பண்ணோன்னா நான் எந்த வேரியபிளை யூஸ் பண்ணணும்? கலர் 2ன்ற வேரியபிளை யூஸ் பண்ணேன்னா ஐ கேன் கெட் த வேல்யூ ப்ளூ. இப்போ எனக்கு ரெட்டுன்ற வேல்யூ வேணும்னா நான் கலர் 1ன்ற வேரியபிளை யூஸ் பண்ணால் தான் எனக்கு ரெட்டுன்ற வேல்யூ வரும். ஸோ ஒவ்வொரு வேல்யூக்கும் ஒவ்வொரு ஐட்டமுக்கும் டிஃப்ரெண்ட் வேரியபிள் நேமை நம்ம யூஸ் பண்ணால் தான் அது எடுக்க முடியும். ஆனால் இங்கே லிஸ்ட்டு நமக்கு என்ன ஃபெசிலிட்டேட் பண்ணதுன்னா, நம்ம ஒவ்வொரு ஐட்டமுக்கும் டிஃப்ரெண்ட் நேம்ஸ் க்ரியேட் பண்ணாமல் சிங்கிள் நேம் மட்டுமே க்ரியேட் பண்ணால் போதும். அந்த ப்ரெடிக்ட்ன்ற நேமை யூஸ் பண்ணிகிட்டே நம்ம இந்த ஒவ்வொரு கலர்ஸையும் ஆக்சஸ் பண்ணலாம். எப்படி ஆக்சஸ் பண்ணலான்னா, பை யூஸிங் த இண்டெக்ஸ் வேல்யூ. நம்ம லாஸ்ட் வீடியோஸ்லேயே இதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ index value is nothing but position of each element. இங்கே ஸ்டோர் ஆகியிருக்க ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஒரு பொசிஷன் இருக்கும். அந்த பொசிஷனை தான் இண்டெக்ஸ் வேல்யூன்னு சொல்கிறோம். யூஸிங் தட் இண்டெக்ஸ் வேல்யூ we can extract the value from the list here. ஸோ இந்த லிஸ்ட்டில் இருக்க ஒவ்வொரு வேல்யூவும் ஒவ்வொரு ஐட்டமும் இல்லை ஒவ்வொரு எலமெண்ட்டையும் நம்ம ஆக்சஸ் பண்ணணும்னா அந்த பொசிஷன் வேல்யூவை நம்ம யூஸ் பண்ணாலே போதும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ரெட்டை மட்டும் ஆக்சஸ் பண்ணணும்னா நான் என்ன கொடுக்கலாம்? the predict of 0ன்னு கொடுத்தா போதும். ஸோ 0ன்றது தான் பொசிஷன் ஆஃப் ரெட். ப்ளூவோட பொசிஷன் வேல்யூ என்னவா இருக்கும்? 1ன்னு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நமக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி அந்த பொசிஷனோடைய வேல்யூ மட்டும், தட் இஸ் இண்டெக்ஸ் வேல்யூ, அது கொடுத்தாலே அந்த பர்டிகுலர் வேல்யூ வந்து பர்டிகுலர் எலிமெண்ட் வந்து நமக்கு ரெஃபர் ஆகும். ஸோ திஸ் இஸ் த அட்வான்டேஜ் விச் இஸ் ப்ரொவைடட் பை த லிஸ்ட். டு யூ அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட் ஹியர்? ஸோ லிஸ்ட் என்ன பண்ணது? மல்டிபிள் வேல்யூஸை குரூப் பண்ணி சிங்கிள் நேமை அந்த எல்லா வேல்யூஸ்க்குமே ப்ரொவைட் பண்ணுது. ஸோ அப்போ அதில் இருக்க ஒவ்வொரு வேல்யூஸை எப்படி நம்ம இண்டிபெண்ட்டாக ரெஃபர் பண்ணோம்னா, பை யூஸிங் த பொசிஷன் ஆஃப் தட் வேல்யூ. பொசிஷன்றது நத்திங் பட் இண்டெக்ஸ் ஹியர். ஸோ ஆல்வேஸ் இண்டெக்ஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த 0. ஸோ ஃபர்ஸ்ட் பொசிஷன் ஆஃப் எலிமெண்ட் இந்த லிஸ்ட் என்னவா இருக்கும்னா 0 தான் இருக்கும். 0, 1, 2, 3 so on. ஓகே, பட் இந்த கேஸ் ஆஃப் சம்திங் மோர் காம்ப்ளெக்ஸ். ஸோ இப்போ அபோவ் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் தான். ஒரு மல்டிபிள் கலர்ஸை ஒரு சிங்கிள் வேரியபிள் நேமில் நம்ம குரூப் பண்ணுறோம். இட்ஸ் அ சிம்பிள் ப்ராசஸ். சம்டைம்ஸ் நமக்கு வந்து காம்ப்ளெக்ஸான ப்ராப்ளம்ஸ் வருது. காம்ப்ளெக்ஸான டேட்டாஸை நம்ம ஸ்டோர் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ணலான்றதை பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், லைக் அ பர்சன், வி ஹாவ் அ மல்டி ஐட்டம் ஆப்ஜெக்ட் வேர் ஈச் ஐட்டம் இஸ் நேம்ட் ய திங் ய. ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ஐடி அண்ட் த இமெயில். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பர்சன் ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்திங்கன்னா அந்த பர்சன்ற ஆப்ஜெக்ட்டுக்கு மல்டி ஐட்டம் இருக்க சான்சஸ் இருக்கு இல்லையா? ஸோ என்னென்ன இருக்கலாம்? ஒரு பர்சனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நேம் இருக்கலாம், லாஸ்ட் நேம் இருக்கலாம், ஐடி இருக்கலாம், இமெயில் இருக்கலாம். ஸோ இது எல்லாமே எப்படி நம்ம லிஸ்ட்டில் ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். சி, ஐம் ஜஸ்ட் ரெப்ரசன்டிங் தீஸ் வேல்யூ இன் த லிஸ்ட். ஸோ த பர்சன் ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறேன். அதில் ஃபஸ்ட்டு வேல்யூ என்ன கொடுக்குறேன்? பத்மஸ்ரீ. செகண்ட் வேல்யூ பாஸ்கர். த செகண்ட் மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன். தென் இமெயில் அட்ரஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ரெப்ரசன்டேஷனில் என்ன ப்ராப்ளம்னா, இங்கே வி cannot able to identify the each part here. இப்போ பத்மஸ்ரீன்றது ஃபர்ஸ்ட் நேமா லாஸ்ட் நேமா, பாஸ்கர்ன்றது ஃபர்ஸ்ட் நேமா லாஸ்ட் நேமா, இப்படி வந்து நம்ம ஒவ்வொரு வேல்யூவும் கரெக்டாக ரெப்ரசன்ட் பண்ண முடியாது. இந்த ப்ராப்ளம் லிஸ்ட்டில் இருக்குது. ஸோ ஒரு காம்ப்ளெக்ஸான ப்ராப்ளம்ஸ் வரும்போது அந்த காம்ப்ளெக்ஸ் வேல்யூஸை வித் ஹெல்ப் ஆஃப் லிஸ்ட் வி cannot able to represent it. So but such representation doesn't explicitly specify what each part represents here. இப்போ பத்மஸ்ரீ எதை ரெப்ரசன்ட் பண்ணுது, பாஸ்கர் எதை ரெப்ரசன்ட் பண்ணுறதுன்றது நமக்கு இது அன்னோனாக இருக்குது. ஸோ இந்த சுச்சுவேஷனில் we can use a structure concept here. Can you able to understand the concept here? ஸோ நம்ம எப்போ லிஸ்ட்டை யூஸ் பண்ணலாம்? ஒரு மல்டிபிள் ஐட்டம்ஸ் நம்ம ஸ்டோர் பண்ணும்போது நம்ம லிஸ்ட்டை யூஸ் பண்ணலாம். அந்த மல்டிபிள் ஐட்டம்ஸ்லேயே நமக்கு கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான ஐட்டம்ஸ் வரும்போது, லைக் அ பர்சன், ஒரு பர்சனோட டீட்டெயில்ஸை நம்ம ஸ்டோர் பண்ணும்போது இது காம்ப்ளெக்ஸான டீட்டெயில்ஸ் தான். ஸோ ஏன்னா ஒவ்வொரு டீட்டெயிலும் எதை ரெப்ரசன்ட் பண்ணுறதுன்னு நமக்கு தெரிஞ்சாதான் நம்ம அதை கரெக்டாக அதை வச்சு நம்ம ஆப்ரேட் பண்ண முடியும். அதர்வைஸ் இட் ஜஸ்ட் கிரியேட் மெனி எரர்ஸ் ஆல்சோ.
ஸோ இந்த சிச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் வேல்யூஸ் இருக்குது. பத்மஸ்ரீ, பாஸ்கர் இது எல்லாமே டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் தான். இது நம்ம பர்சன்டேஜில் குரூப் பண்ணும்போது அந்த பத்மஸ்ரீ எதை ரெப்ரசன்ட் பண்ணுது, ஃபாதர் நேமா இல்லை மதர் நேமா இல்லை அந்த பர்சனோட நேமா, இந்த மாதிரி நிறைய கொஷின் மார்க் நமக்கு வருது. ஸோ அந்த ரெப்ரசன்டேஷன் எக்ஸ்பிளிசிட்டாக இல்லாததுனால வி ஆர் கெட்டிங் அ டவுட்ஸ் ஹியர். ஸோ இந்த சிச்சுவேஷனில் நம்ம லிஸ்ட்டை யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், ஸ்ட்ரக்சர் கான்செப்டை யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபார் திஸ் ப்ராப்ளம் இன்ஸ்டெட் ஆஃப் யூஸிங் அ லிஸ்ட் you can use the structure constant. So இந்த structure constant வந்து general and algorithmல even in the C programmingல இந்த structureன்ற வேர்டை நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் நம்ம oops கான்செப்டில் இந்த structure concept is represented as a object, that is a class. It is represented as a class here. So OOP language, it's called a class construct here. OOP is nothing but object oriented programming language. So object oriented programming language la நம்ம ரியல் வேர்ல்டில், ரியல் டைம் வேர்ல்டில் நம்ம ஒவ்வொரு ப்ராப்ளமும் எப்படி எடுத்தா நம்ம அனலைஸ் பண்ணுறோமோ in that basis only this program will work. ஸோ நம்ம ரியல் டைம் வேர்ல்டில் எவ்ரி என்டிட்டி வில் பி கன்சிடர்ட் ஆஸ் அன் ஆப்ஜெக்ட். ஒவ்வொன்றும் ஆப்ஜெக்டாக எடுத்துப்போம். அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ஆட்ரிபியூட் பிஹேவியர் கொடுத்து தான் நம்ம எல்லாமே வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அந்த ஆங்கிள்லேயே தான் ஊப்ஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் இது வந்து இட் இஸ் ரிலேட்டட் டு த ஹியூமன் வேர்ல்டியா. ஸோ இதில் கிளாஸ்ன்ற கான்செப்டை நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ த கிளாஸ் கான்செப்ட் இஸ் சிமிலர் டு த ஸ்ட்ரக்சர் கான்செப்ட் ஒன்லி. ஸோ திஸ் கான்செப்ட் ரெப்ரசன்ட் தி மல்டிபார்ட் ஆப்ஜெக்ட்ஸ் வேர் ஈச் பார்ட் இஸ் நேம்ட் இயர். ஸோ இந்த கிளாஸ்னாலே இட் கண்டெய்ன்ஸ் ஏ ஆப்ஜெக்ட் இயர். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து மல்டிபார்ட் ஆப்ஜெக்டை வந்து நம்ம ஈஸியாக ஒரு பர்டிகுலர் வேல்யூவை நம்ம ஈஸியாக ரெப்ரசன்ட் பண்ண முடியும். Shall we see the example for this? கிளாஸ் பர்சன். இப்போ கிளாஸ்ன்றது டேட்டா டைப் தான். இட் இஸ் அ யூசர் டிஃபைன்ட் டேட்டா டைப். எப்படி நமக்கு இன்ட், ஃப்ளோட் இதெல்லாம் நம்ம C++ல படிச்சிருப்போம் இல்லையா, இது எல்லாமே வந்து பில்ட்-இன் டேட்டா டைப். நான் ஒரு இன்டீஜர் வேல்யூ நான் க்ரியேட் பண்ணணும்னா இன்ட்ன்ற டேட்டா டைப் கொடுத்துட்டு அந்த டேட்டா டைப் பக்கத்தில் ஒரு வேரியபிள் நேம் ஏன்னு கொடுப்பேன். அப்போ ஏன்றது வேரியபிள், தட் வேரியபிள் கேன் ஸ்டோர் ஒன்லி த இன்டீஜர் வேல்யூ. இதுதான் இங்கே கான்செப்ட். அப்போ இன்ட்ன்றது டேட்டா டைப், ஏன்றது வேரியபிள். சிமிலர்லி கிளாஸ் பர்சன் சொல்கிறோம். கிளாஸ்ன்றது யூசர் டிஃபைன்டு டேட்டா டைப். யூசர் டிஃபைன்ட் டேட்டா டைப் மீன்ஸ் வாட்? யூசர் கேன் டிஃபைன் த டேட்டா டைப் ஆஸ் பர் தேர் ரெக்வயர்மெண்ட். யூசருக்கு ஏற்ற மாதிரி அவங்க அந்த டேட்டா டைப்பையே டிஃபைன் பண்ணிக்கலாம். இன்ட்டுனா இன்டீஜர் மட்டும் தான் ஸ்டோர் பண்ண முடியும். ஆனால் இந்த கிளாஸில் நான் க்ரியேட் பண்ணுற டேட்டா டைப்பில் எனக்கு என்னென்ன ரெக்வயர்மெண்ட்ஸ் வேணுமோ ஆஸ் பர் தட் வீ கேன் ஸ்டோர் இட் யா. ஸோ அந்த கிளாஸ் பர்சன்னு கொடுக்குறேன். அப்போ அந்த பர்சன்றது இப்போ டேட்டா டைப். ஓகேங்களா? என்ன டேட்டா டைப்? கிளாஸ் டேட்டா டைப்பாக வருது. இப்போ இந்த பர்சன் டேட்டா டைப்பில் நான் என்னென்னலாம் ஸ்டோர் பண்ணலைன்னா ஐ கேன் ஸ்டோர் தி செட் ஆஃப் வேல்யூஸ் அண்ட் செட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் ஹியர். ஆல்ரெடி வி ஹவ் டிஸ்கஸ்ட் நோ அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்னா இட்ஸ் நத்திங் பட் கிளாஸ் தான். அந்த கிளாஸில் என்ன டிஃபைன் பண்ணுவோம்? செட் ஆஃப் வேல்யூஸும் செட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இங்கே இந்த பர்சன்ற கிளாஸ் டேட்டா டைப்பில் நான் க்ரியேஷன்ற ஒரு ஃபங்க்ஷன், ஒரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தடில் என்னென்ன வேரியபிள்ஸ் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ஐடி, இமெயில். ஸோ இந்த வேரியபிள் தான் ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன்ஸையும் அதை ரெப்ரசன்ட் பண்ண போகுது. ஸோ லைக் திஸ் வி ஆர் கிரியேட்டிங் ஏ அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப். கிளாஸ்னாலே இட் இஸ் நத்திங் பட் இட் இஸ் தி அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் தான். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட் யா? லிஸ்ட்டுக்கும் இதுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் தான். லிஸ்ட்டு வந்து நார்மல் சிம்பிள் டேட்டாஸை மல்டிபிள் டேட்டாஸ் நம்ம ஸ்டோர் பண்ணணும்னா லிஸ்ட்டை யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்க மல்டி ஐட்டம்ஸை நம்ம ஸ்டோர் பண்ணணும் அண்ட் ஈச் ஐட்டம் ஷுட் பி ரெப்ரசன்டட் கரெக்ட்லினா we have to use the class concept here, that is abstract data type. Let's see the representation in the pictorial form here. So the person is nothing but class name. அந்த டேட்டா டைப் இன்ட்டு ஃப்ளோட்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி இப்போ பர்சன்றது ஒரு கிளாஸ் டேட்டா டைப். அந்த கிளாஸ் டேட்டா டைப்பில் வி ஆர் யூஸிங் ஒன் ஃபங்க்ஷன். என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம்? க்ரியேஷன் ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். ஸோ திஸ் ஃபங்க்ஷன் இஸ் பிலாங்ஸ் டு த பர்சன் டேட்டா டைப். ஸோ அதில் நம்ம என்னென்ன டேட்டா மெம்பர்ஸ், என்னென்ன வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணுறோன்னா ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ஐடி, இமெயில். ஸோ இந்த வேரியபிள்ஸ் தான் ஒவ்வொரு வேல்யூஸை ரெப்ரசென்ட் பண்ண போகுது. ஃபார் we've seen one example, no, the person equal to பத்மஸ்ரீ. அப்போ அந்த ஃபர்ஸ்ட் நேமில் நம்ம என்ன ஸ்டோர் பண்ணலாம்? பத்மஸ்ரீன்னு ஸ்டோர் பண்ணலாம். அண்ட் இந்த லாஸ்ட் நேமில் பாஸ்கர்னு ஸ்டோர் பண்ணலாம். ஸோ அப்படி ஸ்டோர் பண்ணும்போது வில் get an identification that பத்மஸ்ரீன்றது ஃபர்ஸ்ட் நேம், பாஸ்கர்ன்றது லாஸ்ட் நேம் அப்படின்ற ரெப்ரசன்டேஷன் நமக்கு இங்கே கிளியராக எக்ஸ்பிளிசிட்டாகவே நம்ம இங்கே கொடுக்குறோம். Do you understand the concept here? So this is a pictorial form of this class representation here. So here
P1 equal to person. It's nothing but we are creating an object here. So person is the class. We have already discussed in the part 1 video itself. ஒரு class நம்ம create பண்றோம்னா அந்த classல நம்ம என்ன define பண்ணுவோம், set of valuesம் functionsம் நம்ம define பண்ணுவோம். அந்த operation, the functions nothing but operations here. So அதை யாரோடைய கண்டென்ட் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்டுடைய கண்டென்ட் தான். ஓகேங்களா, ஜஸ்ட் பேசிக் டெம்ப்ளேட்ஸ் தான். ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு என்ன இருக்கும், ஆட்ரிபியூட்டும் பிஹேவியரும் இருக்கும். அந்த ஆட்ரிபியூட் பிஹேவியரை எங்கே டிஃபைன் பண்ணுவோம்னா கிளாஸில் தான் டிஃபைன் பண்ணுவோம். ஸோ டு ஆக்சஸ் தீஸ் திங்ஸ் வி ஹாவ் டு கிரியேட் அண்ட் ஆப்ஜெக்ட் ஹியர். ஒரு கிளாஸில் கிரியேட் பண்ண வேல்யூஸையும் ஆப்ரேஷன்ஸையும் நம்ம ஆக்சஸ் பண்ணணும்னா வி ஹாவ் டு கிரியேட் அ object. ஓகேங்களா, ஸோ இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா we need an object. that object creations தான் இது. P1 becomes person. ஸோ personன்றது class data type, கிளாஸோட நேம். P1ன்றது ஆப்ஜெக்ட். இந்த person கிளாஸுக்கு நம்ம P1ன்ற ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம். அப்போ இந்த P1 ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த person கிளாஸில் நம்ம என்னென்ன வேரியபிள்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கோமோ all the variables are stored in the P1 object here. So இப்போ இதுக்கு நம்ம values set பண்ணிக்கலாம். First name equal to Badmashina, we are giving a value to the variable first name. And the Bhaskar, we are giving a Bhaskar value to the last name. We are setting the value mobile number or ID to the ID. Then email address to the email. Okay, so நம்ம just இப்போ first name ன்னு கொடுக்குதுன்னா நமக்கு என்ன அவுட்புட் டிஸ்பிளே ஆகும், பத்மஸ்ரீன்னு டிஸ்பிளே ஆகும். Do you understand the concept here? ஸோ நம்ம கிளாஸ்க்குள்ளே என்ன இருக்குன்னா செட் ஆஃப் வேல்யூஸ் அண்ட் செட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த வேல்யூஸை ஒரு ஆப்ஜெக்ட், ஓகேங்களா, அந்த வேல்யூஸை எல்லாமே வந்து ஒரு ஆப்ஜெக்ட்னு எடுத்தாலே ஆட்ரிபியூட் பிஹேவியராக இருக்கும். அந்த காமன் திங்ஸை தான் கிளாஸில் டிஃபைன் பண்ணியிருப்போம். அந்த ஒரு ஆப்ஜெக்டை தான் நம்ம கிளாஸில் டிஃபைன் பண்ணுறோம். ஓகேங்களா, ஸோ அதை ஆக்சஸ் பண்ணணும்னா we have to create an object here. So the class construct defines the form for multiple parts object that represent a person here. Its definition adds a new data type, in this case type named person. So the person is nothing but a class data type. And the class data type குள்ள இருக்க definitions தான் என்னது, valuesம் ஆப்ரேஷன்ஸும். அந்த வேல்யூஸும் ஆப்ரேஷன்ஸும் யாருடையது, த பார்ட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட். யார் ஒரு ஆப்ஜெக்டோட பார்ட்டை தான் நம்ம எங்கே டிஃபைன் பண்ணுறோம், கிளாஸில் டிஃபைன் பண்ணுறோம். ஒன்ஸ் டிஃபைன்ட் we can create a new variables, that is instances of the type. ஸோ ஒன்ஸ் நம்மளோட டேட்டா டைப்பை டிஃபைன் பண்ண பிறகு நம்ம என்ன பண்ணணும், வேரியபிளை க்ரியேட் பண்ணணும். இப்போ as I told you that int டேட்டா டைப்புன்னு சொன்னேன், ஏன்றது வேரியபிள்னு சொல்லியிருக்கேன். ஸோ இன்ட்ன்றது டேட்டா டைப், it refers the variable which can store only the integer value. ஏன்றது வேரியபிள். ஓகேங்களா, அந்த வேரியபிளில் இன்டீஜர் வேல்யூ மட்டும்தான் ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ அந்த இன்டர்ன்ற டேட்டா டைப்பை ரெஃபர் பண்ணி தான், அது ரெஃபரன்ஸை எடுத்து தான் ஏன்ற வேரியபிள் நாம் க்ரியேட் பண்ணுறோம். அதே மாதிரி ஒரு கிளாஸ் டேட்டா டைப்பை நம்ம க்ரியேட் பண்ண உடனே we have to create a variable for that. அப்போ அந்த வேரியபிள் க்ரியேட் பண்ணும்போது அந்த வேரியபிளில் நான் என்னெல்லாம் ஸ்டோர் பண்ணலாம், கிளாஸில் நம்ம என்னெல்லாம் டிஃபைன் பண்ணியிருக்கோமோ அத்தனையுமே அந்த வேரியபிளில் நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும். அந்த கான்செப்டை இங்கே கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் அ கிளாஸ் இஸ் டிஃபைன் we can create a variable நம்ம இன்ஸ்டன்ஸ்னு சொல்லலாம். we can create a variable for that type. ஸோ int டேட்டா டைப்புக்கும் இந்த கிளாஸ்க்கும் இருக்க டிஃப்ரென்ஸ்னா, இன்ட்னா இட் இஸ் ப்ரீடிஃபைன்ட், ஆல்ரெடி இதை டிஃபைன் பண்ணிட்டாங்க, இன்டீஜர் வேல்யூவை மட்டும்தான் ஸ்டோர் பண்ணணும். இங்கே கிளாஸ்ன்றது ஒவ்வொரு யூசருக்கு ஏற்ற மாதிரி அதோட டெஃபினிஷன் மாறும். நான் க்ரியேட் பண்ணும்போது என்னுடைய ரெக்குவயர்மெண்ட் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து கிளாஸை டிஃபைன் பண்ணுவேன். நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது உங்களோட ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கிளாஸை டிஃபைன் பண்ணலாம். தட்ஸ் வை இட் இஸ் கால்ட் ஆஸ் அ யூசர் டிஃபைன்டு டேட்டா டைப். ஸோ நான் டேட்டா டைப்பை டிஃபைன் பண்ண உடனே ஐ கேன் கிரியேட் எனி நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் here. So the variables can be called as instances of the class. It is also called as an object here. In நம்ம oops கான்செப்டில் பேசணும்னா அந்த டேட்டா டைப்பை கிளாஸ்ன்னு சொல்கிறோம், அந்த கிளாஸ்க்கு க்ரியேட் பண்ணுற வேரியபிளை நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஆப்ஜெக்ட்னு சொல்கிறோம். The person is referred to as a class or a type, while P1 is referred to as an object or an instance here. So இந்த personன்றது எங்கே இருக்குது, இந்த class person தானே கொடுத்துருக்கோம். ஸோ the class personன்றது
the person becomes the class data type. அந்த class data type ஓட definitions தான் இது எல்லாமே. ஓகேங்களா? ஸோ அந்த பர்சன்ற ஒரு டேட்டா டைப்பை நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம். இப்போ அந்த பர்சன் டேட்டா டைப்பை நம்ம யூஸ் பண்ணணும்னா we have to create a variable. அந்த வேரியபிள் கிரியேஷன்ஸ் தான் இங்கே பார்த்தோம் இல்லையா? p1 equal to person, இதுதான் வேரியபிள் கிரியேஷன். ஸோ the class variable is also known as an object. ஒரு கிளாஸுக்கு நாம் கிரியேட் பண்ணுற வேரியபிளை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? ஆப்ஜெக்ட்னு சொல்கிறோம். இதை வேரியபிள்னு சொல்லலாம், இல்லை இன்ஸ்டன்ஸ் ஆஃப் தி கிளாஸ்னு சொல்லலாம். ஓகேங்களா? So the P1 is referred as an object or instance. You can think of class person as a cookie cutter and P1 as a particular cookie. Using a cookie cutter, you can make many cookies same way. Using a class, you can create a many object of that type here. So just imagine that cookie cutter. So cookie cutter irukka, using that cutter, you can cut many cookies. ஓகேங்களா? ஒரு பெரிய பீசஸ் இருக்கு. அந்த பெரிய பீசஸை நீங்கள் என்ன பண்ணலாம்? யூஸிங் குக்கி கட்டரை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் நிறைய குக்கீஸை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கலாம். அதே மாதிரி ஒரு கிளாஸ்ன்ற ஒரு டெஃபினேஷன்ஸ் நான் க்ரியேட் பண்ணிட்டேன்னா அந்த கிளாஸ் டெஃபினேஷனில் நான் எத்தனை வேரியபிள் வேணாலும் நான் க்ரியேட் பண்ணிக்கலாம். தட் இஸ் யூ கேன் க்ரியேட் எனி நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் ஹியர். டு யூ அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட் ஹியர்? ஸோ இன்ட்டு ஃப்ளோட்டுன்றது ஆல்ரெடி டிஃபைன் பண்ணியிருக்காங்க, ப்ரீ டிஃபைன்டு டேட்டா டைப். அப்போ இன்ட்டுன்ற டேட்டா டைப்பை யூஸ் பண்ணிவிட்டு ஒரு ப்ரோக்ராமில் நான் எவ்வளோ வேரியபிள் வேணால் இன்டீஜர் வேரியபிளை நான் க்ரியேட் பண்ணலாம். சிமிலர்லி ஐ கேன் டிஃபைன் த கிளாஸ் டேட்டா டைப். ஒரு கிளாஸ் டேட்டா டைப்பை நான் க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் நான் எத்தனை ஆப்ஜெக்ட்ஸ் வேணாலும் க்ரியேட் பண்ணலாம். இங்கே ஆப்ஜெக்ட்ன்றதை நம்ம எதை ரெஃபர் பண்ணுறோம்? வேரியபிள். கிளாஸுக்கு நம்ம க்ரியேட் பண்ணுற வேரியபிளை தான் ஆப்ஜெக்ட்னு ரெஃபர் பண்ணுறோம். ஸோ ஃபார் யூ ஹவ் சீன் ஹவ் கிளாஸ் டிஃபைன்ஸ் அ டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன். இதில் என்ன டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, பை குரூப்பிங் அ ரிலேட்டட் டேட்டா ஐட்டம்ஸ். ஸோ இந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா it just not only it groups the data, it also groups the functions. அந்த டேட்டாவுடைய அசோசியேட்டட் ஃபங்க்ஷன், டேட்டாவுடைய ஆப்ரேஷன்ஸ். நம்ம ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன்லேயே நான் சொன்னேன், இந்த அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்பில் என்ன இருக்கும்? செட் ஆஃப் வேல்யூஸும் செட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் இருக்கும். என்ன ஆப்ரேஷன் பண்ணணுன்றதை மட்டும்தான் அங்கே டிஃபைன் பண்ணியிருப்போம். அந்த ஆப்ரேஷன் எப்படி இம்ப்ளிமெண்ட் ஆகுன்றதை இங்கே டிஃபைன் பண்ணியிருக்க மாட்டாங்க. இதுதான் டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன்ஸ். ஸோ ஜஸ்ட் டேட்டாஸ் எல்லாமே இங்கே ரிட்டன் ஆகியிருக்கும். ஸோ த கிளாஸ் இஸ் நாட் ஜஸ்ட் டேட்டா, இட் ஹாஸ் அ ஃபங்க்ஷன் டிஃபைன்டு வித் இட். ஒரு கிளாஸில் டேட்டா மட்டும் இருக்காது, அதோடைய ஆப்ரேஷன்ஸும் இருக்கும். அந்த ஆப்ரேஷன்ஸ் ஆர் ஃபங்க்ஷன். வி சே சச் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் சபார்டினேட் டு த கிளாஸ் பிகாஸ் தேர் ஜாப் இஸ் டு டூ திங்ஸ் வித் த டேட்டா ஆஃப் தி கிளாஸ் இயர். ஸோ செட் ஆஃப் வேல்யூஸ் அண்ட் அசோசியேட்டட் ஃபங்க்ஷன்ஸ் சொன்னேன். ஸோ அந்த ஃபங்க்ஷன்ஸில் என்ன பண்ணுவோம்? சம் ஆப்ரேஷன்ஸ் பண்ணோம். எதில் ஆப்ரேஷன்ஸ் பண்ணோம்? அந்த டேட்டாவில் தான் பண்ணோம். நம்ம கிளாஸில் ஒரு என்ன டேட்டாவை டிஃபைன் பண்ணியிருக்கோமோ அந்த டேட்டாவில் தான் இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லா ஆப்ரேஷன்ஸும் பெர்ஃபார்ம் பண்ணும். Example, to modify or analyze the data of a person object. Do you understand the concept here? Simple concept inga. Class என்றது abstract data type. அந்த கிளாஸில் என்ன இருக்கணும்? செட் ஆஃப் வேல்யூஸும் செட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸும் இருக்கணும். ஆப்ரேஷன்ஸ்ன்றது ஏதோ ஒரு டாஸ்க்கை பெர்ஃபார்ம் பண்ணும். எந்த யூஸ் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணணும்னா பேஸ்ட் ஆன் த டேட்டா. நம்ம என்ன டேட்டாவை கிளாஸில் டிஃபைன் பண்ணுறோமோ அதில் தான் அந்த ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ இது எல்லாமே ஆக்சஸ் பண்ணணும்னா நம்ம ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணோம். எதுக்கு வேரியபிள் கிரியேட் பண்ணோம்? அந்த கிளாஸுக்கு வேரியபிள் கிரியேட் பண்ணுவோம். அந்த கிளாஸ்க்கு நம்ம கிரியேட் பண்ணுற வேரியபிளை தான் என்னன்னு சொல்கிறோம்? ஆப்ஜெக்ட்னு சொல்கிறோம். Therefore, we can define a class as a bundled data and the functions that work on that data. Do you understand the sentence here? So, classன்றது bundle of data இருக்கும், அப்புறம் functions இருக்கும். அந்த function எதில் work பண்ணும்? It works on that data தான். என்ன data நம்ம bundle பண்ணுறோமோ அதில் தான் work ஆகும். So, from all the above example and explanation, one can conclude that beauty of data abstraction is that we can treat a complex data in a very simple way. So நம்ம எவ்வளோ காம்ப்ளெக்ஸ் டேட்டாவாக இருந்தாலும் அதை நம்ம ரெப்ரசன்ட் பண்ணணும்னா we can use a data abstraction concept here. இப்போ இந்த கான்செப்ட் எல்லாமே நம்ம லிஸ்ட்டோ டப்பில் யூஸ் பண்ணி ரெப்ரசன்ட் பண்ணணும்னா we'll find a very difficult to represent such a data, complex data. பட் இதையே நம்ம ஸ்ட்ரக்சர் பேசிஸில் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணோம்னா it is very easy here. So once நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம் என்ன மல்டிபிள் பார்ட் ஆஃப் திங்ஸை நம்ம ஒன்ஸ் நம்ம கிளாஸ்க்குள்ளேயோ ஒரு ஸ்ட்ரக்சர் கான்செப்டுக்குள்ளேயே நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம்னா we can create any number of objects to refer that. Do you understand that? So I hope you understood the concept of data abstraction and structure. Thank you.